अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दुलिल्लाहि व नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना। मय यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இன்னைக்கான செய்தியை நம்ம 3 கேள்விகளோட தொடங்கலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வகுப்புக்கான நோக்கம் என்ன அப்படின்றது தான். இந்த வகுப்புக்கான நோக்கமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றத்திற்கான வகுப்பு. எந்த மாதிரியான மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம குரானிய மனிதர்களாக மாறணும், குரானாகவே வாழணும். சரி, 3வது கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே மாற்றத்துக்கு தயாரா அப்படின்னு கேட்டோன்னா, கண்டிப்பாக எல்லாருமே நம்ம தயார் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம எல்லாருமே தயாராக தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மிடத்துல ஏன் மாற்றம் நிகழலை அப்படின்னா, அதுக்கு முழுமையான காரணமே நம்மளுடைய கல்வி. நம்மளோட மனசு ரொம்ப இறுகி போய் கிடக்கு. நம்மளுடைய கல்வி மென்மையாக இருந்தால் தான் குரான் என்ன சொல்ல வருது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதியும். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்க கதவுகள், ஜன்னல்கள் எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு சூரியன் ஒளி வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னு சொன்னால், தவறு அந்த சூரியன் ஒளி மேலேயோ இல்லை சூரியன் மேலேயோ கிடையாது, நம்மளிடத்துல தான் தவறு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு வெளிச்சம் வரல அப்படின்ட்டு குறை சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி தான் நம்மளிடத்துல குரான் அல்லாஹ் அருள் இருக்கிறான். ஆனால் அந்த குரானால் நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமே இல்லை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மனசு தான். இறைவன் குரானில் குறிப்பிடுறான், 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில், எவருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவருக்கு அல்லது மனமுவர்ந்து செவிசாய்க்கிறவர்களுக்கு இதில் நிச்சயமாக படிப்பினை இருக்கின்றது அப்படின்னு. இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ அவங்களுக்கு படிப்பினை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நம்ம எல்லாரிடத்துலையுமே உள்ளம் இருக்குது. ஆனால் அந்த உள்ளம் எப்படி இருக்குது, தெளிவாக இருக்கா, இல்லை இறுகி போயிருக்கா, ரொம்ப மென்மையாக இருக்கா, அதை பொறுத்து தான் அதில் இருக்கிற படிப்பினை நம்ம இடத்துல சேரும். சரி, இப்போ என்னுடைய கல்வி மென்மையாக இருக்கா இல்லை இறுகி போயிருக்கா அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சில புற அடையாளங்களை அல்லாஹ் குரானில் குறிப்பிடுறான். அத்தியாயம் 39 23வது வசனம். சூரா ஜுமாரில் அல்லாஹ் சொல்கிறது என்னன்னா, அல்லாஹ் மிக்க அழகான செய்தியை வேதமாக இறக்கி இருக்கின்றான். தங்கள் இரட்சகனுக்கு பயப்படுகிறார்களோ அத்தகையோரின் தோள்களின் உரோமங்கள் அதை கேட்டு சிலிர்த்து விடுகின்றன. பின்னர் அவர்களுடைய தோள்களும் இதயங்களும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதின்பால் இலகுகின்றன. இதில் அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எந்த வசனமும் மற்ற இன்னொரு வசனத்திற்கு முரணாக இருக்காது. ஒன்றை ஒன்று பலப்படுத்தும் வகையில் தான் இருக்குமே தவிர மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கும் போது தான் அதோட ஆழத்தை நம்மளால் உள்வாங்க முடியும். ஒரே முறை படிச்சுட்டு அப்படியே விட்டோன்னா அதில் இருக்க பொக்கிஷம் நமக்கு கிடைக்காது. திரும்ப திரும்ப வாசிக்கணும். அப்படி போனால் தான் அது தேவையான விஷயங்களை நமக்கு தரும். அடுத்தது இறைவன் என்ன சொல்கிறான்னா, இறைவனுக்கு பயப்படுறவங்களுக்கு இறைவனுடைய சொற்களை கேட்கும்போது உடல் சிலிர்த்து போய்விடும், உடம்பு புல்லரிச்சு போயிடும் அப்படின்னு இறைவன் குறிப்பிடுறான். அப்படி உடம்பு சிலுக்கிறவங்களுக்குள்ள மாற்றம் நிகழும். ஏன் அப்படின்னா, அவங்க குரானை எப்படி ஓதுறோமோ அந்த வகையில் ஓதுறாங்க. அது அவங்க மனசில் போய் ஆழமாக பதியும். ஆனால் நம்ம எல்லாருமே சும்மா குரானை திறந்து வச்சு கண்ணால் பார்த்து ஓதிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம மனசில் வேற ஒரு சிந்தனை போயிட்டுருக்கோம். நம்ம பாட்டுக்கு மனசில் ஒன்று நினச்சிட்டு குரானை ஓதிட்டு இருந்தோம்னா, அப்போ இறைவன் என்ன சொல்ல வரான் அப்படின்றதே நம்ம மனசில் பதியாது. அப்புறம் எப்படி அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியும்? குரானை நம்ம ஆழமாக புரிஞ்சு ஓதும் போது நம்மளோட உடல் சிலிர்த்து போயிடும். இது முதலாவது செய்தி. ரெண்டாவது செய்தி என்னன்னா, பனு இஸ்ராயில் அத்தியாயம் 17ல் 106வது வசனத்துலேருந்து 109வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டே வரான். மனிதர்களுக்கு குரான் சிறிது சிறிதாக ஓதி காண்பிக்கப்பட்டுச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் இறக்கி அருள் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து என்ன செய்தி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரானை ஓதி காண்பிக்கப்படும் போது அவங்க முகங்குப்புற விழுந்து அழுவாங்க, அல்லாஹுடைய செய்தியை கேட்டு அழுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட கல்வி மென்மையாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, இறைவனோட சொற்களை கேட்டு நம்ம மனசு உழுக்கம் கண்டு நம்ம தானாக அழுவ ஆரம்பிச்சிடும். இறை தூதர் அவர்களிடத்துல குரான் ஓதி காண்பிக்கப்படும் போது அவங்களோட கண்களில் கண்ணீர் நிரம்பி அழுவாங்க அப்படின்றத
அல்லாஹ் வந்து 5வது அத்தியாயம் சூரா மாயிதாவில் 83வது வசனத்தில் வந்து குறிப்பிடும். நம்ம குரான் ஓதும் போதும் இதே மாதிரி தான் நம்ம மனசு இருக்கா, குரான் ஓதும் போது நம்ம கண்களும் கலங்குதா, இல்லை வந்து கலங்காமல் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஒரு வேளை அழுவ வரல, அதில் ஈடுபாடு வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத இனி வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.